கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்ள மிகுந்த மகிழ்ச்சி. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரத்துவனமாக நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பிதாவினால் இழுத்து கொள்ளப்படுதல், drawn by God. பிதாவினால் இழுத்து கொள்ளப்படுதல். ஆதார வசனம் வாசிக்கலாம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால். அப்போனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்த யார் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவர் சொல்கிறாருன்னா பிதாவாகிய தேவன். இது மட்டும் இல்லை, நம்முடைய ஆண்டவரே இன்னொரு வசனம் சொல்லியிருக்கிறார். படிக்கலாம் பாருங்க. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னையாலே ஒருவனும் பிதாவினிடத்தில் என்ன வரமாட்டான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியை அந்த பாடத்தில் நிறைய கேள்வி கேட்க போகிறோம். எல்லாமே தெரிஞ்ச பதில்கள் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே உற்சாகமாக வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அந்த கேள்விகளை கேட்க போகிறோம். ஸோ இப்போது இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்த பிதாவாகிய தேவன் பண்ணாரா, இல்லை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணாங்களா? நம்மளை இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளே இழுக்கிற ஒரு விஷயத்த பிதாவாகிய தேவன் தான். அப்போனா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னாலே இல்லாமல் என்ன பண்ண மாட்டாங்க யாரும், நான் தான் வழி சத்தியம் ஜீவன் சொல்லிட்டார். அப்படி பார்க்கும்போது சரி, பிதாவாகிய தேவன்றதை தெளிவாக இருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏசு கிறிஸ்துவ நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா, பிதாவாகிய தேவன் ஃபஸ்ட்டு தெரியுமா அப்படின்ற கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு ஏசு கிறிஸ்துவ தெரியும். அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் நம்மளை கூப்பிட்டுருப்பா? இல்லை, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதே ஆண்டவர் தான் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இந்த இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயம் பிதாவாகிய தேவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு தெரியுது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அனைவருடைய வாழ்க்கையில். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஒரு இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் பண்ணுறார் அப்படின்றதுக்கு அநேக வசனங்கள் இருக்குது, அநேக எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 22:2. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஸோ இந்த ஒரு ஓமை நமக்கு தெரியும். அப்படின்னா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்யன்ற ஒரு விஷயத்தை யார் திட்டமிடுறா? பிதாவாகிய தேவன் தான். அந்த தேவன் தான், அந்த ராஜா தான் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை யார் பக்கமாக இழுக்கிறாரு? ஏசு கிறிஸ்து பக்கமாக என்ன பண்ணுறாரு? இழுக்கிற ஒரு வேலையை யார் தான் செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். ஸோ இதுதான் நம்ம அருமையான அந்த நிழலை நம்ம பார்க்கலாம். ஈசாக்கு, ரெபேக்கால், இந்த ஒரு பொண்ணு பார்க்குற வேலை யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது ஈசாக்கு ஆரம்பிக்கல, மாறாக யார் ஆரம்பிச்சது? ஆபிரகாம் தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இந்த இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்த நம்முடைய வாழ்க்கையில் யார் பண்ணான்றதை நம்ம உறுதி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்ணியிருக்கார், நம்மளை இழுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. யோவான் 10:29. அவைகளே எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளே என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஸோ அந்த அவைகள் அப்படின்றது யார் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய ஆடுகள், அவருடைய சீஷர்கள், அவரை பின்பற்றவங்க. இவங்களை யார் தான் கொடுத்தார் அப்படின்றத நம்முடைய ஆண்டவர் சொல்றாருன்னா, அவைகளை எனக்கு தந்த என் பிதா. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவன் நம்மளை இழுத்து கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு உண்டாகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவனால் இழுத்து கொள்ளப்படுதல், பிதாவினால் இழுத்து கொள்ளப்படுதல் அப்படின் போது சாதாரணமாக அந்த வார்த்தை வேணா இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கும் போது
இந்த ஒரு உணர்வு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வாக இருக்கு நமக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய தேவன் யாரு? அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ லோகத்துக்கும் யார் அப்படின்னு பார்க்கும்போது சிருஷ்டிகராக இருக்கிறாரு. அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அது மாத்திரமல்லாமல் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துக்கும் அவர் தான் ராஜா. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தை காட்டிலும் பரலோகத்தை காட்டிலும் இருக்கிற எல்லாரை விட பெரியவர். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர், அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டிருக்கு அப்படின்னா சாதாரண விஷயமா? தாவீது பாட்டு பாடுற மாதிரி, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் நாம் ஏமாத்துறோம். பிதாவினுடைய பார்வை நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் பட்டிருக்கு இல்லைங்களா? நம்மளை இழுத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அவருக்கு உண்டாயிருக்கு இல்லையா? அந்த ஒரு காரியம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய ஒரு ஸ்டேட்லேயே ரொம்ப பெரியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை யாரையோ ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஒரு தமிழ்நாட்டிலேயே நீங்கள் தான் எனக்கு ஸ்பெஷல், எனக்கு வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் இருங்கன்னு வந்து கூப்பிட்றாரு அப்படின்னா, இந்த ஒரு காரியத்தை உலகத்தில் நிறைய பேர் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, பெருசாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த தேவனால் இழுத்துக்கொள்ள ஒரு விஷயத்தை சரியாக ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு வேளை பிரைம் மினிஸ்டரே வந்து நீ வாப்பான்னு கூப்பிட்டா கூட என்ன பண்ண மாட்டாங்க. அதை காட்டிலும் பெரியவருடைய பார்வை ஏமெல்லாம் பண்ணிருக்கு. அவருடைய சித்தம் செய்கிறதுக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது யோசிப்போம். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரத்தையும் சிருஷ்டிகர், அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டிருக்கு அப்படின்னா இது சாதாரண ஒரு விஷயமா இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியம் சங்கீதம் படிக்கலாம் பாருங்க. 80ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தருளும். ஸோ நம்மளை நட்டது இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, உம்முடைய வலது கரம் நாட்டின கொடி. அந்த கொடி யாருன்னா திராட்சை செடி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த செடியில் கிளைகளையும் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, யார் தான் வந்துட்டு உண்டாக்குனார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய பிதாவாகிய தேவன். அதான் சொல்லும்போது உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடி, உமக்கு நீ திடப்படுத்தின கிளை. ஸோ அப்போனா திராட்சை செடியில் பிரான்ச்சஸாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளை அந்த திராட்சை செடியில் ஒரு கொடியாக இணைச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இதான் நம்ம யோவான் 15:1 படிக்கும்போது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போனா நாம் யார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடி இல்லை செடி அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதனுடைய கிளைகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது நாம. அப்போனா இந்த ஒரு கிளைகளாக நம்மளை ஒட்ட வச்சிருக்கிறார் இல்லை உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா, இது எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையில் யோசிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ஒரு ஆதாமுடைய சந்ததியாக நம்ம இருந்தோம், கரெக்டுங்களா? அது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆதாமுடைய கிளைகள் தான் நாம. இந்த கிளைகளாக இருக்கக்கூடிய நாம, அந்த வேர்லேருந்து வந்த நாமளை அப்படியே தேவன் விட்டார்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆயிருக்கும் ஒரு காலத்துக்கு அப்புறம்? அந்த செடி ஆதாமுடைய வேர்லேருந்து வந்த கிளைகளாக இருக்கிற நாம அப்படியே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்? செத்து போய் மண்ணோட மண்ணை என்ன பண்ணியிருப்போம்? போயிட்டுருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் நமக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வேர்லேருந்து, இயேசு கிறிஸ்துனுடைய செடியிலிருந்து ஒரு கிளைகளாக நம்மளை கொண்டு வந்து மாற்றி வச்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த ஒரு கிளைக்கு தான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் கனம் மகிமை அழியாமல் என்ன பண்ண போகிறாருங்க, கொடுக்க போகிறாரு. அழைத்தது மட்டுமல்லாமல் திராட்சை செடியில் கிளைகளாக நம்மளை சேர்க்கப்பட்டதா இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில், அதுவும் நம்முடைய மூச்சகர் சொல்கிற மாதிரி இந்த ஒரு காரியத்தை படிக்கலாம் சிஸ்டர். Our understanding is that the Lord exercises a favorable influence upon a certain class only, an enlightening influence to the extent of bringing this class to a knowledge of Christ and of forgiveness of sins through faith in Christ. ஸோ நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் கோடான கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் மீது மட்டும்தான் இந்த ஒரு செல்வாக்கை பயன்படுத்துகிறாருங்களாம்.
எந்த செல்வாக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரால் இழுத்து கொள்ளப்படுற ஒரு விஷயத்துக்கு என்ன பண்றாரு, பின்னாடி இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பக்கமா இருக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா அநேக கிரியைகளை செய்கிறார் அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இது எல்லார் மத்தியிலும் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு செல்வாக்கை தேவன் பயன்படுத்தல, ஒரு செர்டைன் கிளாஸ் தான். அந்த செர்டைன் கிளாஸ் மேலே தான் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா பயன்படுத்துகிறாருங்களாம். ஸோ இப்போ நம்முடைய ஆண்டவர் சொன்ன மாதிரி என்ன இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவரும் மதான் அப்படின்ற ஒரு விஷயம் உண்மை. ஏன்னா நம்முடைய நேராக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க பிதாவாகிய தேவனை தொடர்பு கொள்ள முடியாது, அவர்கிட்ட போகவும் முடியாது. அதனால இந்த ஒரு இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்தை பிதாவாகிய தேவன் பண்ணாலும் இழுத்து கொண்டு வந்து எங்கே வர்றாரு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். அவர் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், இதுதான் சத்தியம். அந்த வழியில் கொண்டு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது சரியாக விடுறாரு. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், பாவிகள் உணர்றோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவன்கிட்ட ஒரு ஒப்புரவாகிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்தை பிதாவாகிய தேவன் தான் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இந்த பூமியில் ஒரு சிறு மந்தை, ஒரு சிறு கூட்டம், எல்லார் மத்தியிலையும் இந்த ஒரு காரியத்தை பண்ணல. ஆனால் ஒரு சிறு வகுப்பார், அதுவும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்திலேயே ரொம்ப மேன்மையானவங்களாம் கிடையாது. 1 கொரிந்தியரில் படிக்கிறோம் இல்லைங்களா, இழிவானவங்க, பைத்தியமானவங்க, பலகீனமானவங்க, ஒன்றுமே இல்லாதவங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா இப்படிப்பட்ட வகுப்பார் மீது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த வகுப்பாராக நாம் இருந்தோம் இல்லைங்களா, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸோ தேவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய செல்வாக்கு ஒரு சில ஜனங்கள் மீது மட்டும்தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்படி பயன்படுத்தக்கூடிய ஜனங்களா நாம் இருந்தது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்முடைய 2வது ஒரு கேள்விக்கு போகலாம். இப்போ பிதா தான் நம்ம இழுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறோம். அடுத்து எதன் மூலமாக இழுத்துட்டார் நம்மளை, எதை காமிச்சாரு? அன்பு, ஓகே. அப்புறம் ஈடுபலி, ஓகே, கிருபை. ஸோ இந்த ஒரு இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்தை பிதாவாகியன் எதன் மூலமாக செஞ்சார் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம கேட்டோம் அப்படின்னா நிறைய கிருபை சொல்லலாம், அன்பு சொல்லலாம். மீன் வலை சப்ஜெக்டில் வந்துட்டு நான் 2 கயிறு, அன்பு சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரே அது காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்த பிதாவாகிய தேவன் எப்படி நமக்குள்ள பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா குமாரனையே கொடுத்து செஞ்சிருக்கிறாரு. திஸ் டிராயிங் இஸ் பை த ட்ரூத் அண்ட் பை ஹிஸ் ப்ராவிடன்சஸ். இந்த ஒரு இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்த தேவன் எப்படி பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கார், நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்தியத்தின் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இழுத்து கொண்டிருக்கிறாரு. அது மாத்திரமல்லாமல் இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு, அந்த சத்தியத்தை உள்வாங்கிறதுக்கு, அதுக்கான ஒரு அர்ப்பணிப்பை செய்வதற்கு எல்லா விதமான பராமரிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு. நாம் ஏதோ நினைக்கலாம் பிதாவாகிய தேவன் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சது சத்தியத்தை கேட்கும்போது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், ஆனால் அந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி அநேக ஆயத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறார். அதான் ப்ராவிடன்சஸ். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பராமரிப்பின் கீழ் இந்த பூமியில் பிறக்கும் போதே என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில ஃபேவரபிள் இன்ஃப்ளூயன்ஸை பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த இன்ஃப்ளூயன்சஸ் நம்மக்கிட்ட சத்தியம் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னாடியே அநேக விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, செஞ்சிருக்கிறாரு. ஆனால் ஏற்ற காலத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணா சத்தியத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இழுத்துக்கிட்டார். ஆனால் அந்த சத்தியத்தை கேட்கறதுக்கான ஒரு இருதயம் வேணும் இல்லையா, அது கேட்கும்போது தான் உண்டாச்சுங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தேவன் ஆச்சரியமான விதத்தில் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது இழுத்து கொண்டிருக்கிறாரு. எந்த வகையில் எப்படி இழுத்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சத்தியம், அவருடைய தெய்வீக பராமரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கு, இருந்திருக்கு. அந்த ப்ராவிடன்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ குடும்பத்துக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்றத கணவன் மனைவிக்கு இது தேவை, பிள்ளைகளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணுறாரு இல்லையா எல்லா விஷயத்தையும். மனைவி அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, இது தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆயத்தம் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நமக்கு என்ன தேவைன்றத உணர்ந்து
அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டாதான் அவரால் இழுத்து கொள்ளப்பட முடியும் அப்படின்ற ஒரு காரியத்தை தேவன் அறிஞ்சு அந்த தெய்வீக ஞானம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பராமரிப்புக்குள்ள நம்மளை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வழிநடத்தி இருக்குது, இப்பயும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சிருஷ்டி நாம மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் தேவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே அவர் பக்கமாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா இது படிக்கலாம் சகோதரி. All of God's dealings with his intelligent creatures are on this principle of drawing, persuading and constraining and not of compulsion. ஸோ தேவன் எப்படி தான் அவர் ஒரு சிருஷ்டிகராக இருந்து தன்னுடைய சிருஷ்டிகள் கிட்ட டீல் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கமா இழுப்பாருங்களா. அந்த இருக்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பெர்சியோடிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது தூண்டப்படுதல். அவர் பக்கமாக இழுக்கப்படுறதுக்கு ஒரு சில தூண்டுதல்கள் யாருக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது சிருஷ்டியாக இருக்கிற எல்லாருக்கும் தேவை, அதை பண்ணுவாருங்களாம். அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது இழுத்து கொண்டு தூண்டப்படுதல் ஒரு விஷயம் நமக்குள்ள நடந்து அதுக்கப்புறம் நம்மளையே அர்ப்பணிக்கும் போது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணுறாருங்களாம், கொண்டு வராருங்களாம். இது என்ன ஒரு விஷயம் முழுக்க முழுக்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த விதத்துலேயும் கம்பல்ஷன் கிடையாது. இது கம்பல் பண்ணி ஏதாவது தேவன் நமக்குள்ள ஏதாவது பண்ணாருங்களா? சுயாதீனத்தில் நம்முடைய சுய விருப்பத்தில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறார். அந்த இழுத்துக்கொள்றதுக்கு தேவையான தூண்டுதல்களை கொடுத்துருக்கிறார். கரெக்டுங்களா? ஆனால் யார் தான் வந்தது? கையை பிடிச்சலாம் என்ன பண்ணல, நீ வந்தே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் யாரையும் தேவன் என்ன பண்ண மாட்டாரா? பண்ண மாட்டார். இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே அவர் என்ன பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்தோம், இந்த இழுத்துக்கொள்கிற ஒரு விஷயத்தை பிதா தான் நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்குறோம். எதன் மூலமாக அப்படின்னு பார்க்கும்போது பை ட்ரூத். அந்த ட்ரூத்தை கேட்கறதுக்கு எல்லா விதமான பராமரிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்தது மூன்றாவது ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யார் இழுத்துக்கொண்டது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இழுத்துக்கொண்டார். இப்போ மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த வகையில் இழுத்துக்கொண்டார், எப்படி எந்த வகையில். கேள்விகள்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எதன் மூலமாக அப்படின்னு சொல்லும்போது சத்தியத்தின் மூலமாக அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அடுத்துதான் பார்க்கும்போது எப்படி இல்லை எந்த வகையில் இழுத்துக்கொண்டார் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா எந்த வகையில் இழுத்துக்கிட்டார். ஸோ எந்த வகையில் இழுத்துக்கொண்டார் அப்படின்னு கேட்டோம்னா சரி ஓகே, நம்ம நிறைய பதில்களை சொல்லலாம். இப்போ எந்த வகையில் தேவன் நம்மளை இழுத்துக்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தேவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் அதிசயங்களின் தேவன். கரெக்டுங்களா? ஆச்சரியமான தேவன். நம்மளை எந்த வகையில் இழுத்துக்கொண்டார் சத்தியத்துக்குள்ள அவர்கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா இன் ஹிஸ் மிராக்குலஸ் வே. அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் ஆச்சரியம். இது பெயர் சபையில் போயிட்டு என்னங்க அற்புதம் அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு கார் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, என்னுடைய வியாதி பல வருஷமாக சரியாகலை, அது சரியாகுது. இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்கள பொறுத்த அளவுக்கு ஆச்சரியம் அற்புதம். ஆனால் உண்மையாலுமே சத்தியத்தை தெரிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் எது ஆச்சரியம் எது அற்புதம் அப்படின்னா நம்மளை அவர் பக்கமாக இழுத்துக்கிட்டது. கரெக்டுங்களா? நம்மளாம் சாதாரணமாக வந்திருப்போமா? நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் பின்னாடி திரும்பி பார்க்கலாம். இந்த சத்தியத்துக்கும் தேவனுக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்த வகையிலேயாவது சம்பந்தம் இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லாத ஒரு காலப்பகுதி. ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்போம், ஏதோ ஒரு ஊரில் இந்த சத்தியம் வந்து சேர வேண்டிய சூழ்நிலைகளே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்க மாற்றிருக்கிறாரு. அப்படி மாற்றி இருந்து நம்மளை கொண்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் ஒரு ஆச்சரியம் அப்படின்னா தேவனால் இழுத்துக்கொள்ள ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கு
நடந்து கொண்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த ஒரு காரியத்தை பற்றி பேசும்போது பெஞ்சமின் பார்டன் பிரதர் என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில உதாரணங்களை, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் சாட்சியை என்ன பண்ணியிருக்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயம் நடந்திருக்குது. அந்த சாட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பகிர்ந்துக்கிறார். எந்த வகையில் இழுத்துக்கொள்ளப்பட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அற்புதமான வகையில், ஆச்சரியமான வகையில் இழுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு சில உதாரணங்கள் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். இந்த உதாரணங்கள் பார்க்கும்போது நம்முடைய மனசில் தோணும், நான் தாங்க அது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தோணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முதல் உதாரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அந்த நண்பர் என்ன பண்ணார்னா நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர், பெஞ்சமின் பார்டன் அவங்கெல்லாம் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு நண்பர். இன்னொரு நண்பருக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா லெட்டர் எழுதினாருங்களாம். லெட்ரு இப்போ இருக்கிற சந்ததிக்கு தெரியாது, கொஞ்சம் பின்னாடி இருக்கிற சந்ததிக்கு என்ன பண்ணும், முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும். அப்போதைக்கெல்லாம் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்ன தான் பண்ண முடியும், லெட்டர் தான். அந்த லெட்டர் மூலமாக என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது நம்முடைய நண்பரை நலம் விசாரித்து என்ன பண்ணுறான்னு அவருக்கு எழுதினார். அடுத்து சத்தியத்தில் இருக்கிற சகோதரன் இவர் என்ன பண்ணார்னா நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் இருக்காருங்களா, அவர் மூலமாக கிடைச்ச சத்தியங்களை எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டேன், எப்படியாக இந்த ஒரு அழைப்பை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்ற ஒரு லெட்டர் என்ன பண்ணார் தனியாக எழுதினாருங்களாம். அப்படி எழுதிட்டு போஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாருன்னா கவர் மேலே அட்ரஸை மாற்றி எழுதிட்டார். அட்ரஸை மாற்றி எழுதின உடனே நண்பருக்கு போக வேண்டிய லெட்டர் எங்கே போயிடுச்சு சரிங்களா, வேற யாருக்கும் ரசல் பிரதருக்கு போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு தான் எழுதினார் இன்னொரு லெட்டரு. அடுத்து இந்த லசர் பிரதருக்கு எழுதின லெட்டர் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அட்ரஸ் நண்பரோட அட்ரஸாக இருந்தாலும் அங்கே என்ன பண்ணிடுச்சிங்களா போயிடுச்சு. அந்த நண்பர் வாங்கி லெட்டரை படிச்சுட்டு என்னப்பா ஏதோ சத்தியன்றாங்க, ரசல் அப்படின்றாங்க, அவங்க மூலமாக இந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டேன், இந்த சத்தியத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டேன், இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அங்கே அட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா, தொடர்பு கொண்டு ஆவிக்குரிய சத்தியங்களை அந்த மேகசின்லாம் வாங்கி படித்து இந்த சகோதரன் என்ன பண்ணிட்டாருங்களா சத்தியத்துக்கு. இப்படியெல்லாம் நடக்குமா, நடக்கும். அந்த சகோதரனுக்கு வந்து அட்ரஸ் மாறி போயிருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், யாருக்கோ அழைச்ச அழைப்பு, யாருக்கோ போன நோட்டீஸு, அட்ரஸ் மாதிரி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வீடு தேடி வந்து கதை தட்டுச்சிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நம்ம யோசிக்கும் போது நம்முடைய பிதாவாகிய தேவன் எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமான வகையில் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா இழுத்துக்கொள்கிறாருங்களா. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய அநேகர் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கு, யாருக்கோ போட்ட வலை, யாருக்கோ கொடுத்த நோட்டீஸ் கடைசியில் எங்கே வந்துச்சு, நமக்கு வந்து அட்ரஸ் மாதிரி வந்திருக்கு அப்படின்னா. ஸோ இதுதான் நம்ம ஊரில் எடுக்கும்போது சகோதரர் சொன்னார், அந்த அட்ரஸ் மாறி போனவர் தான் நான் அப்படின்னார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயே நம்முடைய பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆச்சரியமான வகையில் அவர் பக்கமாக எழுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ ரெண்டாவது உதாரணம் பார்க்கலாம். ரெண்டாவது உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 சகோதரிகள், ஏன்னா ஒரே வீட்டில் பிறந்த அக்கா தங்கை. இவங்க என்ன பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் பக்கத்தில் ஒரு மரம் இருந்துச்சுங்களா, அந்த மரத்தில் வந்து ஒரு குருவி வந்து என்ன பண்ணுச்சுன்னா கூடு கட்டுச்சிங்களா. ஸோ இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அந்த குருவி வந்து கூடு கட்டினது இல்லாமல் அதுக்கப்புறம் முட்டையிட்டு என்ன பண்ணுச்சுன்னா குஞ்சு பறிச்சுது. அப்புறம் ஒரு ஃபேமிலி ஆச்சு. அது என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்புறம் வளர்ந்த பிறகு அந்த கூட்டை விட்டு குடும்பம் என்ன பண்ணிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குருவி கூடு நல்லா இருக்குன்றதுனால வீட்டுக்கு கொண்டு ஞாபகார்த்தமாக என்ன பண்ணலாம் வச்சிக்கலான்னு எடுத்து வந்து பார்க்கும்போது அந்த குருவி கூட்டில் என்ன இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய மூத்த சகோதரருடைய ஒரு ட்ராக்ஸ். ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ட்ராக்ஸ் இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்து படிக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தாங்கன்னா இந்த ட்ரூத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்திருக்கிறாங்களாம். அப்படின்னா இந்த ஒரு குருவி கூடு, இது அந்த குருவி கொண்டு வந்த நோட்டீஸு, இந்த நோட்டீஸு அவங்க கையில் கிடைக்கிற ஒரு விஷயத்த ஏதாச்சும் நடந்திருக்குமா, நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம யோசிக்கலாம். பிதாவாகிய தேவன் என்னை எடுத்துக்கொண்டது ஒரு ஆக்சிடென்ட் மூலமாக என்ன பண்ணார், அப்படியெல்லாம் கிடையாது. எதேச்சியாக நடந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில், எதிர்பாராத ஒரு விஷயம் அப்படின்லாம் என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். இது பர்போஸாக நடந்திருக்குது, நோக்கத்தோடு நடந்திருக்குது, காரணம் இல்லாமல் இது என்ன பண்ணல நடக்கல. அப்பனா அந்த 2 சகோதரிகள் நோட்டீஸ் கொடுத்து யாரு, குருவி கூட நோட்டீஸ் கொடுக்கும். ஒருவேளை தேவன்
இழுத்துக்கொள்ள நினச்சாருன்னா நோட்டீஸை குருவி மூலமாக கூட என்ன பண்ணுவார், கொடுப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அடுத்து மூன்றாவது ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஷூ தைக்கிற ஒரு சகோதரர் வந்திருக்கிறார், நம்முடைய மோச சகோதரர் அந்த காலத்தில். அவர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்க, அவர்கிட்ட ஒரு நபர் வந்திருக்கிறாங்க. பிஞ்சு போன ஷூ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தைக்க சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஷூக்குள்ளே பள்ளமாக இருந்ததுனால அவர் பக்கத்தில் நிறைய பேப்பர் இருந்திருக்கு, எடுத்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஷூக்குள்ளே வச்சு அந்த மேடாக்கி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது தச்சு கொடுத்து அனுப்பிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஷூ பிச்சிச்சு. இதெல்லாம் கதை கிடையாதுங்க, உண்மையாக நடந்த சம்பவம். அந்த ஷூ என்னாச்சுன்னா பிச்சுக்கிச்சான். திரும்ப அந்த சகோதரன் அதே கடைக்கு வந்து என்ன பண்ணாருன்னா கொடுத்து, இந்த மாதிரி பிரதர் இந்த மாதிரி ஷூ பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கிறாரு. ஏதோ பேப்பர் என்ன பண்ணியிருக்கு, இருந்திருக்கு. ஸோ என்ன பேப்பரா இது நம்ம பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ட்ராக்ஸ். என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் அதில் அட்ரஸ் இருந்து நம்முடைய மூத்த சகோதரருடைய ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சத்தியம் சார்ந்த காரியங்களை வந்து வாங்கி அவர் ஒரு வேதமானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மாறி இருக்கிறார். ஸோ நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா, பிரதர் எங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம். இந்த ஆச்சரியமான வகையில் அதிசயமான வழியில் தேவன் எங்களை அழைச்சதை நாங்கள் என்ன பண்ணுவோம், சாட்சியாக சொல்லுவோம். நமக்கு என்ன பண்ணாது, அதுக்கப்புறம் லஞ்சு கிடைக்காது, நைட்டு டின்னரும் கிடைக்குமான்றது சந்தேகம் தான். சரி, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வகையில் பிதாவாகிய தேவன் ஒருத்தரை எந்த வகையில் இழுத்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையாலுமே இது ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கணும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதெல்லாம் யோசிக்கும் போது இதுக்கெல்லாம் நம்ம பாத்திரமா அப்படின்னு யோசிப்போம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் பண்ணியிருக்கிறாருன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி நோக்கம் இல்லாமல் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணல, நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு கேள்வி, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் கேள்வியை நம்ம எழுப்பியிருக்கிறோம். ஸோ அடுத்து என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த வகையில் எப்படி எடுத்துக்கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். இப்போ என்ன கேள்வி எடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த தருணத்தில் அல்லது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இழுத்துக்கொண்டார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஏன் சூழ்நிலை எனக்கும் தேவனுக்கும் தான் பிரதர் தெரியும். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் அவர் பக்கமாக இழுத்து கொண்டார் அப்படின்ற காரியத்தை எனக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். அதை நம்ம விவரித்து சொன்னாலும் பக்கத்தில் இருக்கிறவங்களால முழுசாக என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த தருணத்தில் இல்லை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் நம்மளை இழுத்து கொண்டார் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஒரு சரியான நேரம், அதுதான் கரெக்டான டைமு. அதுவும் நம்முடைய சகோதரர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, த ட்ரூத் ரீச்சஸ் ஈச் ஒன் அட் ஜஸ்ட் த ரைட் சைக்காலஜிக்கல் மூமெண்ட். இந்த சைக்காலஜிக்கல் மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது தக்க தருணம், ஏற்ற காலம், இல்லை சரியான ஒரு நேரம் சொல்லுவோம் இல்லைங்களா. நெய்தர் டூ இயர்லி நாட் டூ லேட். ரொம்ப சீக்கிரமாகவும் இல்லை, ரொம்ப லேட்டாகவும் இல்லை. எந்த டைமில் வந்து இந்த சத்தியம் நம்மளிடத்தில் வந்து சேர்ந்துச்சுன்னா சரியான அது பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நேரத்தை பார்த்து ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒருவேளை ரொம்ப லேட்டாக வந்து ரீச் ஆகிற போது நம்ம இந்த பூமியிலே இல்லை, என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி வந்திருப்போம் உயிர் தெழுந்து. ஆனால் இந்த வாய்ப்பு என்ன பண்ணியிருக்காது. ஒருவேளை சீக்கிரமாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சத்தியத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்து தேவன் கொடுக்கும்போது அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதுக்கான மனதே இல்லாத போது, அந்த பக்குவப்பட்ட இருதயம் இல்லாத போது ஒருவேளை சத்தியம் நம்மகிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப சீக்கிரமாக என்ன பண்ணியிருப்போம், ஈஸியாக அதை கட் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்போம். நமக்கு அதை விட பல வேலைகள் என்ன பண்ணியிருக்கு, நிறையா இருந்திருக்கு. அழகாக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தை தள்ளி விட்டுட்டு நமக்கு ஏற்ற விஷயத்தை என்ன பண்ணியிருப்போம், பிடிச்சிருப்போம். ஆனால் இந்த சத்தியத்தை தேவன் எப்போ கொண்டாந்து நம்ம கையில் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா
சரியான நேரம், ஏற்ற நேரம், முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது, ரொம்ப லேட்டாகவும் கிடையாது சீக்கிரமாகவும் கிடையாது. ஏற்ற நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? இந்த நல்ல இருதயத்தில் இந்த விதையை போடும்போது இந்த இருதயத்திலிருந்து கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது கனி வரும்னு எதிர்பார்த்து சரியான நேரத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை தேவன் தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்றத யோசிக்கும்போது, ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்கிற விஷயத்தில் எந்த சூழ்நிலையில் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதான் பார்க்குறோம். இதுக்கு ஒரு சில உதாரணங்களை நம்முடைய சகோதரர் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட் த டைம் ஆஃப் டிரான்சிஷன் இன் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் திருப்பு முனைன்னு ஒன்று வந்திருக்கோம்ல, அந்த திருப்பு முனை தேவனா உண்டாக்குனது, தேவனா நம்மளை சந்திக்கப்படுறதுக்கு ஏதுவான சூழ்நிலை. அந்த சரியான டிரான்சிஷன் டைமில் என்ன பண்ணியிருக்கிறார்? நம்மளை சத்தியத்தை சேர்த்திருக்கிறார் நம்முடைய பிதாவாகி தேவன். அடுத்து சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, டூரிங் எ சிவியர் ட்ரையல், சாதாரண ட்ரையல் இல்லை, உச்சக்கட்ட ஒரு போராட்டம். உச்சக்கட்ட என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வலி, வேதனைகள், உச்சக்கட்டமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நம்மளால் தீர்வே என்ன பண்ண முடியாது? கொடுத்துருக்க முடியாது. ஆனால் அந்த தீர்வுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதன் அனுமதித்தினோட நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறி இருக்கு. எதன் மூலமாக அப்படின்னு பார்க்கும்போது, தேவனை நம்மளை தெரிந்து கொள்றதுக்கு ஏற்ற சூழ்நிலையாக அநேகருடைய வாழ்க்கையில் எதுவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அட் த ஆஃப்டர்மத் ஆஃப் எ டிஸப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கோம்? வந்திருக்கோம். லாஸ், இழப்பு என்ன பண்ணியிருக்கோம்? நடந்திருக்கோம். ட்ராஜடி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? ட்ராஜடி அப்படின்னா சோகம், அதுவும் தாங்க முடியாத சோகம், சோகத்தினுடைய உச்சக்கட்டம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் இழுத்து கொள்றதுக்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது சோதனையோட உச்சக்கட்டம். இதை வசனம் படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஸோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தேவன் நம்ம ஒவ்வொருத்தையும் இழுத்து கொண்டார் அப்படின்னா, வசனத்தில் பார்க்குற மாதிரி உபத்திரவத்தின் குகை. இந்த குகை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில். இந்த மாதிரியான ஒரு அனுபவம், அந்த சரியான திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா, நம்ம தேவனை தெரிந்து கொள்றதுக்காக ஒருவேளை அந்த ப்ராவிடன்ஸ்ன்னு சொல்லணும் இல்லைங்களா, ஒரு பராமரிப்பு, அந்த பராமரிப்பு நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருந்தாலும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிற சரியான பக்குவம் நமக்குள்ளே இல்லாத பட்சத்தில் அந்த டைமில் நம்மளை சேர்ந்துருந்தது அப்படின்னா இந்த சத்தியத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் மதிப்பு கொடுக்காமல் இருந்திருப்போம். ஆனால் ஏற்ற நேரம் அது ஒரு உபத்திரவத்தின் குகையாக இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டோம்? தேவனே உங்களை விட்டா வேற யாரும் இல்லை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை தேவன் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பண்ணியிருப்பார். ஏன்னா நம்மளால் எல்லாமே முடியாதுன்றது அவருக்கு என்ன பண்ணோம்? தெரியும். அந்த முடியாத போது தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு இல்லை இதை மேற்கொள்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற ஏக்கத்தில் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்க, பிரதர் எனக்கு சத்தியம் வரும்போது இந்த சூழ்நிலை இல்லை பிரதர், ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. நம்ம என்ன ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா, சத்தியம் நம்மக்கிட்ட சேர்ந்தது இல்லைங்களா, அதை பற்றி மட்டும் பேசலை. சத்தியம் நம்ம சேர்றதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா எல்லா பிரச்சனையும் மாறிடும்னு ஒரு விஷயத்தை கேட்டிருப்போம்ல, அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது என்ன அப்படின்னு பார்க்க, நம்ம கிறிஸ்துவிட்ட கொண்டு போய் சேர்த்த விஷயமாகட்டும், இந்த வேதத்தை படிக்க விஷயமாகட்டும், எதுவுமே காரணமெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணல. அப்படின்னா அங்கேருந்தே தேவனுடைய மேற்பார்வை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இருந்திருக்கு. ஸோ அதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சத்தியத்துக்குள்ளே வருவதற்கான ஒரு வழியாக தேவன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை கொண்டு சேர்த்துருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன்
நம்மளை இழுத்து கொண்டார், அது உண்மைதான். எப்படி இழுத்து கொண்டார், எதன் மூலமாக அப்படின்னா சத்தியத்தை என்ன பண்ணார், கொடுத்தாரு. ஸோ சத்தியத்தை கொடுத்ததன் மூலமாக நம்ம அப்படியே முழுசாக ஏற்றுக்கொண்டு வந்துட்டோமா அப்படின்னா இல்லை. எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான வகையில் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு அதிசயமான வழியில் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் இழுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அது மாத்திரமல்லாமல் எந்த சூழ்நிலையில் நம்ம இழுத்து கொண்டார் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மகா உபத்திரவத்தின் குகை அப்படின்னு சொல்லலாங்களா. ஸோ உபத்திரவத்தின் குகை, மகா உபத்திரவம் சொல்லிட்டோம்னா அது வேற ஒருத்தவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு. ஸோ அநேக நேரத்தில் நம்ம அது பெரிய மகா உபத்திரம் தான் நம்ம வாழ்க்கையில். ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்க, அதெல்லாம் மாற்றி சத்தியத்தில் நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்குற அப்படின்னா இது ஏதோ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணல, நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யோசிக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சரி தேவன் என்ன பண்ணிட்டார், நம்மளை இழுத்துக்கொள்கிற ஒரு வேலையை மட்டும்தான் என்ன பண்ணார். அப்படியே இழுத்து கொண்டு வந்து விட்டுட்டு எங்கேயோ எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் விட்டுட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இழுத்து கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சேர்த்துருக்கிறாருங்களா. எங்கே சேர்த்துருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் அப்படின்னா, இழுத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், சத்தியத்தின் மூலமாக ஆச்சரியமான வகையில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக தேவன்கிட்ட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை ஒப்பு கொடுத்துருக்குறோம் இப்போ அவருக்காக வாழ்வதற்காக. ஸோ அந்த ஒரு காரியம் மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலை, இழுத்து கொள்ளப்பட்டு ஒரு இடத்துல வந்து சேர்த்துருக்கிறாருங்களா. எங்கே சேர்க்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஒவ்வொருத்தரும் கேட்டோம்னா வேலூர் சபைன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுவோம். நான் என்ன கேட்டேன்னா என்ன பண்ணுவோம், பாண்டிச்சேரி சபைன்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் நிறைய சபைகள் இருக்குது, ஆனால் அது சரியான ஒரு இடம் தேவனால் இழுத்து கொள்ளப்பட்டு இந்த உண்மையாலுமே தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கிறவங்க, தேவனுக்காக உண்மையாக இருக்கிறவங்கள என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது சேர்க்க வேண்டிய இடத்துல சரியாக என்ன பண்ணியிருக்கிறாரு, சேர்த்துருக்கிறார். ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது, நம்ம அதை பற்றிலாம் என்ன பண்ண போகிறதில்ல, பேச போகிறதில்ல. தேவன் எந்த இடத்துல சேர்த்துருப்பார் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம், படிக்கலாம். பாருங்கள், மத்தேயு 24 அதிகாரம் 27, 28 வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். ஸோ எங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கிற அப்படின்னா, பிணம் எங்கே இருக்குதோ அங்கே கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, சேர்த்துட்டார். அப்படின்னா இங்கே சரியான ஒரு சுடுகாடு, கரெக்டுங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரியான வார்த்தை எடுத்துக்க வேண்டாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கழுகுக்கு தேவையான சாப்பாடு என்னது, பிணம். அந்த பிணம் எங்கேயோ அந்த பிணம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்ணிட்டார், நம்மளை சேர்த்துட்டார். அப்படின்னா என்னை கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், எங்களுடைய ஊர்னு சொல்லுவேன், எங்கள் சபை என்ன பண்ணுவேன் சொல்லுவேன். உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது சரியான ஒரு இடம் அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான சத்திய சாப்பாடு கிடைக்கிற இடம். இது ரொம்ப முக்கியம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அழைக்கப்படுறது, இழுத்து கொள்ளப்படுறது, இழுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் தேவனே உங்கள் சித்தம் செய்கிறோன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கறதுக்காக கிடையாது. மாறாக எந்த நோக்கத்துக்காக அழைத்து கொண்டு வந்தாரோ, என்ன நோக்கத்துக்காக நம்மளை தெரிந்துக்கிட்டாரோ, அந்த நோக்கம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா சரியான ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சேர்க்கப்பட்டிருக்கணும். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்திய ஆகாரம் கிடைக்கக்கூடிய இடம். கழுகு வகுப்பார். நாம இந்த கழுகு வகுப்பாருக்கு சாப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம். அந்த சத்திய சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு இடம், அதுவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலப்பகுதியில் இது ஒரு சத்திய சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா நம்மளை இழுத்துருக்கிறாரு. அது எங்கே கிடைக்கும், எங்கே இந்த கழுகு வகுப்பாருக்கு ஏற்ற சத்திய ஆகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா, தேவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார்.
ஒரு ஏற்பாடு என்ன பண்ணியிருக்காருன்னா பண்ணி வச்சிருக்காருங்களாம். அந்த ஏற்பாடுக்குள்ள வந்து சேர்ற ஒரு விஷயம். அந்த ஏற்பாடு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் ஒரு சேனலுங்களாம். சேனல் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பார்க்கும்போது ஒரு வாய்க்கால். இப்போ தேவன் இந்த சத்திய சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அதுக்காக தேவன் ஒரு சில வழிமுறைகளை பண்ணியிருக்கிறாரு, ஒரு சில வழிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு, ஒரு சில ஒழுங்கு வச்சிருக்கிறாரு. அந்த ஒழுங்குக்குள்ள வந்து என்ன பண்றது, நம்ம சரியா சேரும்போது தான் அந்த ஒழுங்கு இருக்கிற இடத்துல அங்கதான் சரியான சத்திய சாப்பாடு கிடைக்கும். அங்க கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கிறார் நம்ம தேவன், நம்மளை சேர்த்திருக்கிறார். அப்படின்னா எப்படின்றத நம்ம யோசிக்கலாம். இந்த ஒரு சேனல் சொல்றோம் இல்லைங்களா, ஒரு வாய்க்காலோ வழி, அந்த வழி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சேனல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரே வழி தான். பிதாவாகிய தேவன் இந்த சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்கிற சபை சிறுமந்தைய போஷிக்கிறதுக்கு, வழி நடத்துறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு ஏற்படுத்தின வழி ஒரே வழி தான். அந்த வழியில் வந்து நம்ம சேர்ந்துருக்கிறோமா? இப்போ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜீவ நீரோடு இருக்குது. அந்த ஜீவ நீரோடையிலும் தண்ணி வந்துட்டு இருக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வாழ்க்கையால் வழியாக வந்துட்டு இருக்குது. இப்போ அங்கேருந்து நம்ம தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், குடிச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னா சரியா தேவன் ஏற்படுத்தின வாய்க்காலில் நம்ம குடிக்கிறோமா? ஒரு வேளை அப்படி குடிக்கப்பட்ட சபையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நாம தான் சரியான ஒரு இடம், அங்கேருந்தான் சரியான சத்திய சாப்பாடு கிடைக்கும். இட் இஸ் நெசசரி தட் தேர் பி ஒன் பிரின்சிபல் சேனல். கண்டிப்பாக ரொம்ப அவசியம், ரொம்ப அத்தியாவசியம். எது அப்படின்னா சரியான சேனலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறது, வர்றது. அந்த வாய்க்கால் நம்ம வந்திருக்கிறோமா அப்படின்றதுக்கு தான் நம்ம சகரியா போய் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கலாம், இப்போ நம்ம படிக்கலாம் பாருங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் படிக்கலாம். நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்துக்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சகரியா ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. என்ன பார்க்குறா அப்படின்னு பார்க்கும்போது முழுவதுமாக பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கு என்ன பண்ணுறாருங்க பார்க்குறாரு. அதன் உச்சியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிண்ணம், கீழே என்ன பண்ணால் குத்து விளக்கு பார்க்குறாரு. அந்த குத்து விளக்கு மேலே என்ன இருக்குங்களா, ஒரு கிண்ணம் இருக்குங்களா. அந்த கிண்ணத்து மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது குத்து விளக்கு மேலே 7 அகல்கள் என்ன பண்ணுதுங்களா இருக்குதுங்களா. அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களை அதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த ஒரு பிக்சரை வந்து மைண்டில் எடுத்துக்கலாம். கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கு என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. 7 அகல்கள் இருக்குது. அந்த 7 அகல்களுக்கும் என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது எண்ணெய் தேவை. கரெக்டுங்களா? அந்த எண்ணெய் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும், மேலே ஒரு கிண்ணம் இருக்குது. அந்த கிண்ணத்துலேருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு குத்து விளக்குக்கும் அகல்களுக்கும் தேவையான எண்ணெய் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கிண்ணத்தில் இருக்கிற எண்ணெய் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா 3ஆம் வசனம் நம்ம பார்க்குறோம். அது அருகே கிண்ணத்துக்கு வலதுபுறமாக ஒன்றும் அதுக்கு இடதுபுறமாக ஒன்றும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக 2 ஒலிவ மரம் என்ன பண்ணுது இருக்குது. ஸோ இந்த ஒரு தரிசனத்தை பார்க்கும்போது என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவன் ஏற்படுத்தின சரியான ஒரு வாய்க்கால், சரியான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு தரிசனத்தில் இருக்குது. அந்த கிண்ணம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த கிண்ணம் அதுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அது எண்ணெய் வந்துட்டு இருக்குது. 2 பைப்பில் 2 ஒலிவ மரம் 2 பக்கம் இருக்குது. கீழே 7 அகல்கள் இருக்கு இல்லைங்களா. அந்த அகல்களுக்கு தேவையான எண்ணெய் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது 7 குழாய் வழி என்ன பண்ணிட்டு இருக்கு, போயிட்டு இருக்குது. அதன் மூலமாக அந்த ஒரு ஒவ்வொரு அகல்களும் என்ன பண்ணிட்டு இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு குத்து விளக்கில் இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு காரியத்தை அப்படியே எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. இதுதான் சரியான வாய்க்கால், சரியான வழி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த ஒரு கிண்ணம் யார் தெரியுங்களா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு தேவையான பரிசுத்த ஆவி, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சத்திய ஆவி. இந்த 2 விஷயமும் எங்கேருந்து வந்து நிரம்புது அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஒலிவ மரம், இந்த பக்கம் ஒன்று
இந்த பக்கம் ஒன்று. 2 ஒலிவ மரம் என்ன? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, தேவனுடைய சத்தியங்கள் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து கிண்ணத்தில் பரிசுத்த ஆவி அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது என்ன வெளிப்பாடாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது சத்தியத்தின் ஆவி. பரிசுத்த ஆவிக்கு இன்னொரு பேர். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிண்ணத்தில் நிரம்புது. அந்த கிண்ணத்திலிருந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 7 அகல்களுக்கு என்ன பண்ணியிருக்குது? எண்ணெய் சப்ளை ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன சப்ளை ஆகிட்டு இருக்கு? பரிசுத்த ஆவி தான். அது எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தின் ஆவியா என்ன பண்ணிட்டு இருக்கு? போய்கிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்க்குறோம். இங்கே அதே 7 குத்து விளக்கு. அந்த குத்து விளக்குக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது என்ன தேவை? எரியறதுக்கு என்னதான் தேவை? ஸோ என்னதான் தேவை? அந்த எண்ணெய் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு இருக்கிறார். நம்ம சகரியா தரிசனத்தில் பார்க்குறோம். அப்போனா இந்த எண்ணெய் வந்து சேர்ற வழி இருக்குல்ல, எதன் மூலமாக வருது? பைப்பு. ஒவ்வொரு கால சபைக்கும் ஒவ்வொரு பைப்பு. அதனால பைப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல வரீங்களா பிரதர் அப்படின்னா, சத்திய ஆவி தான் ரொம்ப முக்கியம். ஆனால் அது எந்த வழியாக வந்திருக்கு? தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு எந்த வழி தான்? சேனல் இதுதான், இந்த பைப்பு மூலமாக தான். அப்போனா ஒவ்வொரு கால சபைக்கும் ஒரு பைப்பு என்ன பண்ணப்பட்டு இருக்கு? அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன வச்சிருக்கார் கையில்? 7 நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்து மூலமாக தான் என்ன பண்ணுறாரு? 7 கால சபைக்கும் ஒவ்வொரு சேனலாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சத்தியத்தினுடைய மகத்துவங்களை, சத்தியத்தினுடைய ஆவி என்ன பண்ணுறாரு? கொடுத்து அந்தந்த கால சபை என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போனா என்ன ஒரு விஷயம் நம்ம உறுதி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டு அப்படின்னா அது கழுகு வகுப்பார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இன்னொரு வகையில் இதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சரியான சேனல் என்ன பண்ணியிருக்கிறோம்? இருக்கிறோமா? இன்னைக்கு இந்த நிறைய சேனல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அதெல்லாம் தேவன் ஏற்படுத்தின சேனலா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். தேவன் ஏற்படுத்தின சேனல் அப்படின்றது ஒவ்வொரு கால சபைக்கும் ஒரு வழி தான். அந்த வழிக்குள்ள வந்து யார் சத்திய சாப்பாடு, சத்திய ஆவியின் மூலமாக வழிநடத்தப்படுறாங்களோ அதுதான் தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு. அந்த ஒன் சேனல் ஒரு கால சபைக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மலாம் சரியான ஒரு சேனல் என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்து தேவன் நம்மளை விட்டுருக்கிறார். ஸோ இந்த சேனலில் வராத ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், என்ன தான் பைபிள் வச்சுருந்தாலும், ஒருவேளை வேத மாணவர்கள் பேர் வச்சுக்கிட்டாலும், இந்த சேனலின் படி வரல அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் தெரியுங்களா? என்ன அர்த்தம்? அப்பன்னா தேவன் ஏற்படுத்தின ஏற்பாட்டுக்கு நாங்கள் உட்பட்டவர்கள் அல்ல அப்படின்னா அவங்க யாரை எதிர்க்கல அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பேர் சொல்கிற சகோதரையோ இல்லை நம்மளையோ அப்படின்னு நம்ம என்ன பண்ண வேண்டாம், எடுத்துக்க வேண்டாம். மாறாக இது தெய்வீக ஏற்பாட்டுக்கு எதிராக செயல்படுற ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஏற்பாடு தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு. அப்போனா 7ஆம் கால சபை ஒரு சேனல் மூலமாக என்ன பண்ணணும், வழி நடத்தப்படணும். அப்படின்னா அதுதான் கையில் வச்சுருக்கிற 7ஆம் தூதன் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்கு ஒருத்தன் கட்டுப்பட மாட்டான்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தெய்வீக ஏற்பாட்டுக்கு எதிராக நிற்கிறாங்க. அப்படின்னா தேவனுக்கு எதிராக, சத்தியத்துக்கு எதிராக என்ன பண்ணுறது, யோசிக்கிறது. ஏன்னா தேவனை காட்டிலும் அவங்க ஞானவான், கரெக்டுங்களா? அதனால தான் நீங்கள் ஏற்படுத்தின ஏற்பாடுக்கெலாம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அது எங்களுக்கு பிடிக்கல, அதில் எங்களுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. ஆனால் மாறாக இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு சேனல், அந்த சேனல் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே என்ன பண்ணும் தெரியும். அந்த வழியாக தான் என்ன பண்ணியிருக்கு, 7ஆம் கால சபையினுடைய சத்தியம் வந்திருக்கு. படிக்கலாம், மத்த 24:45 படிக்கலாம். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுவும் இந்த 7ஆம் காலத்துல 7ஆம் கால சபையில இருக்கக்கூடிய கழுகு வகுப்பாருக்கு தேவையான விதவிதமான ஃபுட்டு,
அந்த ஃபுட்டை கொடுக்கக்கூடிய உண்மையும் உத்தமமுள்ள விவேகமான ஊழியக்காரன், அந்த ஒரு ஊழியக்காரன் மூலமாக தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், வழி நடத்திக்கிட்டு இருக்கார். அப்படின்னா இது முழுக்க முழுக்க யார் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தேவன் பண்ணுற ஒரு விஷயம். அந்த ஒரு வழி நடத்தலுக்குள்ள, அந்த ஒரு சேர்க்கப்படுற சரியான இடத்துக்குள்ள நம்ம சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா உண்மையாலுமே இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயந்தான். ஒருவேளை இந்த மாதிரி அழைத்து கொண்டு இழுத்து கொண்டு வந்து தேவன் எங்கேயோ இந்த ஒரு சேனல் இருக்குல்ல, இதுக்குள்ளே விடாமல் வேற எங்கேயோ ஒரு ஐக்கியம் இருக்குது, அங்கே விட்டு தான் என்ன இருக்கும், என்ன இருக்கும், தெய்வீக திட்டத்துக்கு வெளியே என்ன பண்ணியிருப்போம், ஓடிக்கிட்டு இருப்போம். கரெக்டுங்களா? இந்த 7ஆம் கால சபைக்கே உரிய அந்த சத்தியம் என்ன பண்ணியிருக்காது, நம்மளை ரீச் ஆகிருக்காது. ஆனால் அந்த ரீச் ஆகிற சரியான வாய்க்காலில் கொண்டு வந்து விட்டுருக்கிறாருன்னா இது நம்ம வாழ்க்கையில் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்க புரிஞ்சிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, ஓகே. இப்போ கொண்டு வந்து சரியான இடத்துல என்ன பண்ணிட்டார், நம்மளை சேர்த்துட்டார். எங்கே சேர்த்தாரு, எங்கே சேர்த்தாரு, சரியான சேர வேண்டிய இடத்துல என்ன பண்ணிட்டாரு, சேர்த்துட்டார். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நாம் உறுதியாக நிலைத்து கொண்டிருப்பதற்கான காரணம், இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, சேர்க்கப்பட்ட இடத்துல இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. நிறைய பேர் வராங்க, என்ன பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. சேர்க்கப்பட்ட இடத்துல என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நிலைத்திருக்க முடியல. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நிலைத்திருக்கிறோம். அதுக்கான காரணம் சேனல் கரெக்டாக இருக்குது. ஓகே, இல்லை, சேனல் கரெக்டாக இருக்கிற இடத்துலேருந்து போகிறாங்க, அதான் இப்போ ஆச்சரியம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன நோக்கத்துக்காக தேவன் அழைச்சாரோ அந்த நோக்கத்துக்காக ஒப்பு கொடுத்து மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிறோம், கீழ்ப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவன் என்ன பண்ணார்னா உண்மையிலவரை என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். படிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். ஸோ நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் இங்க நிலைத்திருப்பதற்கு, வழி விலகி போகாம தடுக்கி விழாமல் இருக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணுறாருங்களா, நம்மளை பாதுகாக்கிறார். ஸோ அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. ஒரு பக்கம் அந்த பாதுகாப்பு இருக்குதுன்றதை உணர்ந்து அவருக்காக என்னுடைய ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருப்பேன் அப்படின்ற ஒரு உண்மையில் ஒரு இருதயம் யாருக்கு இருக்கோ அப்படிப்பட்டவங்கள பற்றி தான் சொல்லுது வசனம். படிக்கலாம், சங்கீதம் 145 20ஆம் வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஸோ யாரை வந்து காப்பாற்றுறாரு, யாரை வந்து வழிவிலக போகாம நீடித்திருப்பதற்கு என்ன நோக்கத்துக்காக அழைச்சாரோ அதை நிலைத்திருக்க பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனை முழுமையா அன்பு கூறுறவங்க. ஒருவேளை இந்த அன்பில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, நீடித்துலாம் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உண்மையா அன்பு கூறுறவங்களுக்கு தான் தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு, அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் யாருக்கு தான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி உண்மையா அன்பு கூறுறவங்களுக்கு. அவங்களுக்காக தான் எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வேத வசனங்கள் இருக்குது. முக்கியமாக சங்கீதம் 91 என்ன பண்ணுது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சொல்கிற அநேக விஷயங்கள் ஒரு உண்மையான புது சிருஷ்டி, அதுவும் தேவனுக்காக உண்மை உள்ளவங்களா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற வாக்கு தத்தங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்கீதம் 91 படிக்கலாம் பாருங்க, 4ஆம் வசனம் படிக்கலாம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். ஸோ என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய அந்த ஒரு பாதுகாப்பு நம்ம வடிவிலக பண்ணாமல் போகிறதுக்கு, நம்முடைய கால்கள் தள்ளாடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய செட்டைகளின் கீழே என்ன பண்ணுறாருன்னா பாதுகாக்கிறாருங்களா. அவருடைய சத்தியம் தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க கேடயமாக இருக்குங்களா. அப்படின்னா தேவன் இடத்துல யார் முழுசாக அன்பு கூறுறாங்களோ இதிலிருந்து வழி விலகி போகாமல் இருக்கிறதுக்கு தேவையான சத்திய பாதுகாப்பு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம். அதுதான் ஒரு வேளை வழி விலக பண்ணுற மாதிரி சாத்தான் அம்புகளை எழுதாலும் இந்த உண்மையான சத்தியத்தை கொடுத்து என்ன பண்ணுறார் தேவன்,
நிலைத்திருப்பதற்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேடயமாக என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது அதை பயன்படுத்துகிறா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஆனாலும் நம்ம மத்தியிலே உண்மையான இடத்துல சேர்க்கப்பட்டிருக்கோம், சரியான வாய்க்காலில் வந்திருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் வடிவிலகி போகிறாங்க அப்படின்னா போவாங்களா போக மாட்டாங்களா? போவாங்க. அதே அதிகாரத்தில் படிக்கலாம் பாருங்க, 7ஆம் வசனம், சங்கீதம் 91 7ஆம் வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அந்த உன்னை அப்படின்றது யாரு? நாம அப்படின்னு சொன்னாலும் தேவனை உண்மையாக அன்பு கூறுறவங்க, அந்த தேவன் மீது வைத்திருக்கிற அன்புக்காக எதை வேணா இழக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு அன்பில் நிலைத்திருக்கிறவங்க. அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை பேர் வடிவிலகி போனாலும் இந்த உண்மையுள்ளவர்கள் மட்டும் என்ன பண்ணுவாங்க? நிலைத்திருப்பாங்க. அந்த உண்மையுள்ளவர்களாக இருக்கிறவங்க, தேவனை முழுசாக அன்பு கூறுறவங்க, அந்த அன்புக்காக தங்களையே தியாகம் பண்ண நினைக்கிறவங்கள ஒருபோதும் வழிவிலகி பண்ணுறதுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டார். ஒருவேளை சாத்தான் வந்து பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டால் என்ன பண்ண மாட்டார் தெரியுங்களா? நோ அப்படின்னுவார். ஏன் ஏன்? ஒருவேளை மனுஷனை யாராவது நம்பி இருக்கிறோன்னு என்ன பண்ணுவாங்க? ஏமாத்திடுவாங்க. நாம் யாரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை அழைத்த நம்முடைய பிதாவாகிய தேவனை உறுதியாக நம்பி இருக்கிறதுனால, அவரையே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது உறுதியாக பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, இந்த சத்தியத்தை விட்டு வழி விலகிறதுக்கு ஏதுவான என்ன சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி நடந்தாலும் அந்த ஒரு காரியம் ஒருவேளை தேவன் என்ன பண்ணுவார்னா அனுமதி கொடுப்பார். யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க, 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கலாம், 10லேருந்தே படிக்கலாம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கொடிய வஞ்சகத்தை சாத்தான் அனுப்புவார்னு இருக்குங்களா, தேவன் அனுப்புவார்னு இருக்குங்களா? 12ஆம் வசனம் பார்க்க, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை என்ன பண்ணுவாருங்களா? தேவனே அனுப்புவாருங்களா? அப்படிப்பட்ட கொடூரமான தேவனா நம்முடைய தேவன்? ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை என்ன பண்ணுவாருங்களா? தேவனே அனுப்புவாருங்களா? யாருக்கு அப்படின்னா அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், போய் பார்க்கணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. அப்படி அந்த அன்பை அங்கீகரிக்கல அப்படின்னா தேவனை முழுசா என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. இந்த அன்புல குறைவுபட்டிருக்கிறதுனால, அது சத்தியத்தின் மீதும் தேவன் மீது இருக்கிற அன்புல குறைவுபட்டிருக்கிறதுனால, சத்தியத்தை விசுவாசியாம அநீதியில பிரியப்படுற அநேகர் என்ன பண்ணலாம், இருக்கலாம், சத்தியத்துக்குள்ளே வந்திருந்தாலும். ஆனால் சத்தியத்தை முழுவதுமாக நேசிக்கணும், அது கீழ்ப்படியணும் அப்படின்ற மனசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய அநீதியில் பிரியப்படுறாங்க. அப்படின்னா அந்த அநீதிக்குனே சொந்தக்கார ஒருத்தர் இருக்கிறான். யாரு? சாத்தான். எப்பயுமே ரெடியாக இருக்கிறான். எப்போ யாரை விழுங்கலாம் என்ன பண்ணுறான், சுற்றிக்கிட்டு இருக்கிறான். ஒரு வேளை அதுக்கு பாத்திரம்னா நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். எதுக்கு? இந்த சாத்தானால விழுங்கப்படுறதுக்கு பாத்திரம்னா நம்முடைய காரியங்கள்லாம் இருக்குது. சத்தியத்தின் மீது இருக்கிற அன்பு இல்லை, ஆனால் அநீதி மேலே நிறைய அன்பு இருக்குது. அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவாருங்களா, சரி என்ன பண்ணு சாத்தான், இதுக்காக தான் நீ இருக்கிற, என்ன பண்ணு, அவங்கள கொண்டுட்டு போயிடு. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார். அப்படின்னா தேவன் மீது அன்பு கூறுறவங்க, சத்தியத்தின் மீது அன்பு கூறுறவங்க, இப்படிப்பட்டவங்களை வழி விலக தேவன் பண்ணவே மாட்டார். மாறாக இந்த அன்பு இல்லாமல் வேற விதமான அன்பு, அது ஒரு உலக சிநேகமாக இருக்கலாம், அநீதியான காரியத்தில் பிரியப்படுறவங்களா இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களை வஞ்சிக்கிறதுக்கு அனுமதி தேவன் என்ன பண்ணுறாரு,
கொடுத்துருவாருங்களா? அப்படின்னா இது வரைக்கும் நம்ம போகாமல் இருக்கிறோம், என்ன காரணம்? இந்த பக்கம் 1000, இந்த பக்கம் 10,000 பேர் என்ன பண்ணுறாங்க? விழுந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாம் நிற்கிறோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் மீதும் சத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பு என்ன பண்ணுது நமக்கு? அது என்னைக்கு உறுதியாக இருக்கிறோம் அது வரைக்கும் தான் நமக்கு உறுதியாக நிற்கிறோம் இருக்குப்போம் அப்படின்றத என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஸோ இதில் ஒரு மாற்றம் வருது அப்படின்னா நம்ம யோசிக்கலாம், தேவன் என்ன பண்ணுவார்? வழி விலகிறதுக்கு எதுவான ஒரு காரியத்துக்கு அனுமதி என்ன பண்ணுவார்? கொடுத்துருவார். அது தேவன் சார்ந்த காரியம் அல்ல, மாறாக முழுக்க முழுக்க அதுக்கு யார் தான் பொறுப்பு? நாம தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காரியத்துக்கு விளக்கமாக சொல்லும்போது நம்முடைய சகோதரர் என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி த க்ளோசிங் இயர்ஸ், எந்த அளவுக்கு இந்த ஒரு கடைசி காலம், இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தின் முடிவில் என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, வழிவிலக பண்ணுறதுக்கு ஏதுவான அநேக காரியங்கள் என்ன பண்ணோம், நடக்கும். அப்படி வந்தும்போது அநேகர் விழுந்து போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிகாஸ் தேவர் நாட் ஹானஸ்ட். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, உண்மையுள்ளவங்களாம் அவங்க இல்லை, பட் ஆக்டட் டிசப்டிவ்லி ஹிப்போக்ரிட்டிக்கல். இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ஏதோ ரொம்ப மோசமான வார்த்தைகளை வச்சு திட்டுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வஞ்சகமாக நடித்து என்ன பண்ணியிருக்கிறாங்களா ஒரு சிலவங்க, ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வஞ்சிக்கிறதுக்காகவே தேவன் என்ன பண்ணுறாரு? வஞ்சனைகளை அனுமதி கொடுத்து என்ன பண்ணுறாருங்களா? என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த செடியில் ஒட்ட வச்சது அவர் தான், தண்ணீர் பாய்ச்சறது அவர் தான். நல்ல ஒரு கனி கொடுக்காம அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கும்போது யார் கொண்டு வந்து அழைச்சி ஒட்ட வச்சாரோ அதே தேவன் என்ன பண்ணுறாரு? இப்போ சுத்தம் பண்ணுவார். ஏன் அப்படின்னா, அதன் மூலமாக இருக்கிற நல்ல கிளைகள் என்ன பண்ணக்கூடாது? கனி கொடுக்காமல் போயிடக்கூடாது. ஸோ என்ன பண்ணுவார்னா சுத்தம் பண்ணுவாருங்களா? யார் அப்படின்னு பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு உண்மை இல்லாதவங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கான காரணம் அவங்க தான். ஏன் அப்படின்னா, உண்மையை நேசிப்பதை காட்டிலும் சத்தியத்தை நேசிப்பதை காட்டிலும் அவங்க பொய் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிகமாக விரும்பினாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாருங்களா? அனுப்பிட்டாருங்களா? ஸோ எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நடக்கும். ஆனால் நம்முடைய கால்கள் வழி விலகாமல் இருக்குது, நாம் நிலைச்சிருக்கிறோம் சேர்க்கப்பட்ட இடத்துல சரியா அப்படின்னா தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா யோசிக்கலாம், அன்புக்குரிய சகோதரர். ஸோ இப்படிப்பட்ட விஷயம்லாம் சேர்ந்து என்னென்னா அழைத்து கொண்டு வந்தார். அது ஒரு ஆச்சரியமான விதத்தில் அடுத்து சேர்க்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு? சரியான வாய்க்காலில் கொண்டு வந்து என்ன பண்ணாருன்னா, தண்ணீர் பருகிறதுக்கு, தண்ணி குடித்து நல்ல ஒரு மரமாக வளர்கிறதுக்கு, கனி கொடுக்கறதுக்கு ஏற்ற ஒரு சேனலில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது விட்டுட்டாரு. அப்படி விட்டாலும் அங்கேருந்து வழி விலக போகாமல் இருக்கிறோம் அப்படின்னா அது காரணம் தேவனையும் சத்தியத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், முழுசாக நேசிக்கிறோம். ஸோ அந்த ஒரு காரியம் நடந்ததுக்கப்புறம் இப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் கடைசியாக என்ன பண்ணுவார்? ஸோ என்ன அப்படின்னு பார்க்குமா, நம்முடைய வாழ்க்கையில் கடைசியாக நிறைவேற போவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா படிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நற்கிரியைகள் அவர் பக்கமாக இழுத்து கொள்ளப்பட்டு அவருக்காக வாழ்வதற்கு தேவையான எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து சரியான ஒரு வாய்க்காலில் கொண்டு வந்து விட்டு நாம் வளர்ந்து கனி கொடுக்குற விஷயத்தை ஏன் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நல்ல கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தேவன் தொடங்கிட்டார். எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், கிறிஸ்துவோட போய் சேரக்கூடிய அந்த ஒரு டைம் வரைக்கும் தேவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நடத்தி வராருங்களா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மகா தேவன் நமக்கு பிதாவாக இருப்பது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம், எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ அதை பண்ணுற அவர் கடைசியாக நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஸோ பிதாவாகிய தேவனை இழுத்து கொண்டு வந்து கிறிஸ்துவனிடத்தில் விட்டது இந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரணங்கள் கடைசியாக நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கணும். என்ன அப்படின்னு பார்க்கும்போது எழுப்பப்படுற ஒரு விஷயம். எப்படிப்பட்ட ஒரு எழுப்பப்படுதல் அப்படின்னு பார்க்கும்போது
நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிற அதே ஒரு தன்மை, கனம், மகிமை, அழியாமைக்குரிய நிலைமையில நம்ம என்ன பண்ணோம், உயிர் தெழுப்பணும். அந்த நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறார். கரெக்டுங்களா? ஸோ உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறிக்கப்பட்டு இழுத்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம் எதுக்காக அப்படின்னா, அவர் இருக்கிறாரு, கிறிஸ்து இருக்கிறாங்க, 144,000 பேர் அப்படின்ற அந்த தெய்வீக குடும்பத்தில் ஒரு அங்கமாக ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான எழுப்புதல் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம். அப்போ அந்த எழுப்புதல், அந்த உயிர் தேடுதல் நமக்குள்ளே நடக்கணும் அப்படின்னா, இங்கே எழும்புற விஷயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், நடந்துக்கிட்டே இருக்கணும். கரெக்டுங்களா? அந்த உயிர் தேடுதல் நடந்துக்கிட்டு இருக்குங்களா நமக்கு? ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புது சிருஷ்டி கருவா ஜெனிப்பிக்கப்பட்டு அது வளர்ச்சி அடைஞ்சு முழுசாக வளரும்போது என்ன ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அது பிறக்கணும். அந்த நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜெனிப்பிக்கவே செஞ்சிருக்கிறார். அந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த உயிர் தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயம், கடைசி நாளில் எழுப்பப்படுற ஒரு விஷயம். இது வந்து என்னென்னா, அப்போ பேசும்போது கடைசி நாள், இப்போ சொல்லும்போது இமைப்பொழுது, ஒரு செகண்டில் என்ன பண்ணுறோம், எழுப்புற ஒரு விஷயம் நடக்க போகுது நம்ம வாழ்க்கையில். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னா, இப்படிப்பட்ட தேவனுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் காலை தியானம் வாசிச்சு இல்லைங்களா, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கும் எண்ணத்தை செலுத்தினாலும் பத்தாது. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட தேவனுக்கு ஒரு மகிமையை சேர்க்கக்கூடிய பிள்ளைகளா, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம இருக்கணும். படிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 145 10 கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படிப்பட்ட ஒரு தேவன் பிதாவா வச்சிருக்கிற நாம, அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய துதி எப்பொழுதும் நம்ம வாயில் என்ன பண்ணணும், இருக்கணும். நம்முடைய வாயில் இருப்பது மாத்திரமல்லாமல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல கிரியைகளை மற்றவங்க பார்த்து என்ன பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும். அந்த நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம அழைச்சிருக்கிறாரு, இந்த அளவுக்கு பராமரிச்சிருக்கிறாரு, பாதுகாத்திருக்கிறாரு, சரியான ஒரு திருப்பு முனை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஸோ இது எல்லா விஷயத்திலும் பின்னாடி போய் பார்க்கும்போது, இவ்வளோ காரியத்தை பண்ணிட்டு தேவன் என்ன பண்ணுறாரு, அமைதியாக என்ன பண்ணுறாரு, வெயிட் பண்ணுறார். எப்போ வந்து என்னுடைய பிள்ளை எழுது கொள்ளப்பட்டேன், அந்த காரியத்தினுடைய நிறைவேறுதல் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உயிர் தெளிந்து அவன் மகிமையில் அவர் முன்னாடி நிற்கிற ஒரு காரியத்துக்காக அப்படின்னும் போது நம்ம யோசிக்கலாம். ஸோ அநேகர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு ஆச்சரியமான அதிசயமான விதத்தில் நம்மளை தேவன் நடத்தியிருந்தாலும், இந்த சத்தியத்தையும் தேவனையும் சரியாக அன்பு கூறாதவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில நேரத்தில் பேசுவாங்க, நான் தான் ஏன் தான் சத்தியத்துக்குள்ளே வந்தனோ, இதனால தான் என்னாச்சு, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே என்ன பண்ணுச்சு. இப்படி யோசிக்கிறவங்களும் என்ன வந்தாலும் இவ்வளோ பண்ண தேவன், ஒருவேளை உபத்திரவம் தான் நம்ம வாழ்க்கையில் தேவனை தெரிந்து கொள்றதுக்கு, தேவன் இழுத்து கொள்றதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா, அந்த உபத்திரத்தையும் நேசிக்கிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, விருப்பப்படுவாங்க. ஏன்னா யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணியிருக்கு, நம்ம வாழ்க்கையில் உபத்திரவம் பண்ணியிருக்கு. அது சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் அந்த மேன்மையான உயிர்த்ததில் அடையிறதுக்கு இந்த உபத்திரவத்தின் குகையில் தான் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மளை தெரிந்து கொள்கிறா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, இதை பார்த்து சரியான புரிந்து கொள்ளுதல் இருக்கு இல்லாதவங்க இப்படியா பேசும்போது எப்படி இருக்கும் நமக்கு, ஆமாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உள்ளம் துக்கம் அடையும், வேதனை அடையும். ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கு ராஜா, அண்ட சராசங்களை படைத்த சிருஷ்டிகர் நம்மளை பார்க்கணும், நம்மளை ஒரு பக்கமாக இழுத்துக்கணும், இந்த மகிமையில கொண்டு வந்து சேர்க்கணும்
அழியாமை கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. கரெக்டுங்களா? எதாவது அவசியம் இருக்குதா? இல்லை. கண்டிப்பாக மகிமையில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்ற அவசியம் இருக்கான்னு கேட்குறேன் பிதாவாகிய தேவனுக்கு. இல்லை. ஆனால் இருந்தாலும் நம்ம மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக இவ்வளோ பண்ணியிருக்கிறாருன்னா, ஸோ அவளுக்காக நம்ம என்ன வேணா என்ன பண்ணலாம், செய்யலாம். எதை வேணா என்ன பண்ணலாம், இழக்கலாம். அப்படி இழப்புகள் வரும்போது சந்தோஷமாக தேவனுக்கு என்ன பண்ணலாம், இது அந்த மேன்மையான உயிர்த்ததில் பங்கடைகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுனால என் வாழ்க்கையில் அதிகமாக தேவன் என்ன பண்ணலாம், கேட்கலாம். கேட்போமா? எப்படியாவது தேவனே இந்த பிரச்சனை தான் பண்ணுங்க, மாற்றிருங்க. சரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவன் பலன் தரார், வழி நடத்துகிறார். ஒருவேளை நமக்கு நன்மை அப்படின்றத தெய்வீக ஞானம் உணர்ந்தால்தான் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறாரு, பார்த்து பார்த்து தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும், அந்த அன்பு கூறுற நபராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தேவன் எதை அனுமதிச்சாலும் என்னவாக தான் இருக்கும், நன்மையாக தான் இருக்கும். அந்த நன்மைகள் தான் இந்த அளவுக்கு சத்தியத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கு, வழி நடத்தியிருக்கு. அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோட அந்த தேவன் கடைசி நாளில் நம்மளை என்ன பண்ணுவார்னா எழுப்புவார் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ப நம்ம அந்த கனம் மகிமை அழியாமைக்குரிய உயிர்த்தலில் பங்கடைகிறதுக்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் இரக்கம் செய்வாராக. ஆமென்.